ஓய் 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 வெல்கம் பேக் டு அவர் கிளான். நான் தான் உங்க ஆர்கே, இதான் நம்ம ஆர்கே கிளான். நம்ம வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்குமே கொனிச்சிவா மற்றும் அரிகாத்தோ கோசைமாசு. ஃபைனலா போட்டு டூ ப்ளூ வார்டெக்ஸ் மங்காவோட சாப்டர் 23 ரிலீஸ் ஆகிருச்சு. குராமா ரிட்டர்ன் ஆன சாப்டரை விட இந்த சாப்டருக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மியா இருந்திருக்கலாம். ஆனா இந்த சாப்டர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குராமா ரிட்டர்ன்ஸை விட த மோஸ்ட் ஹைப்டு சாப்டரா சாப்டர் 23 அமைஞ்சு போச்சு. எப்படா அடுத்த சாப்டர் விடுவீங்க அப்படிங்கிற ஆர்வத்தை எல்லார்கிட்டையும் தூண்டி விட்டாங்க. அடுத்த ஃபைட் எப்படி இருக்க போகுது, அது எப்படி அமைஞ்சிருக்கு, அது எப்படி நமக்கு விஷுவலா காட்ட போறாங்க அப்படிங்கிற ஹைப்பு மங்கா படிச்ச எல்லாருமே இப்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மாசா டெலிவரி பண்ணிருக்காங்க இந்த சாப்டர். இந்த சாப்டரோட மெயின் ஹீரோ யாருன்னா அது கவாக்கி தான். அவளோட பிரசன்ஸ்ல ஏற்படுற ஆரா இருக்கே சும்மா சொல்லக்கூடாது. அந்த ஒரு செகண்ட் பொருட்டோவே தூக்கி சாப்பிட்டான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரைட்டிங் பக்காவா எழுதியிருக்காங்க. ஒரு பக்கம் கிஷிமோட்டோட ரைட்டிங்னா இன்னொரு பக்கம் இக்கிமோட்டோட ஆர்ட் ஒர்க் ரெண்டும் சேர்ந்து அருமையான ஒரு படைப்பா கொடுத்திருக்காங்க. நாட் ஓன்லி திஸ் சாப்டர், எல்லா சாப்டருமே வெறி பிடிச்சி உருவாக்குற மாதிரி தான் தோணுது. பொருட்டோ பார்ட் 1ஓட மிகப்பெரிய சரிவுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த டிசிஷன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவெல்லாம் பொருட்டோவை பிடிக்கலன்னு சொன்னானோ, எவெல்லாம் பொருட்டோவை ட்ராஷ்னு சொன்னானோ, எவெல்லாம் நருட்டோக்கு அப்புறம் இது இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னானோ, அவன் வாயாலேயே பொருட்டோ தான் பீக் ஆஃப் த ஏரான்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டு எழுத ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்லயுமே ஒரு சீனாவது கூஸ்பம்ஸ் மூமெண்ட் ஒன்னாவது பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த சாப்டர்ல ஒவ்வொரு ஃப்ரேமுமே கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான். யாராச்சும் இந்த சாப்டர் படிக்கலனா படிச்சுட்டு வந்து கூட இந்த வீடியோ பாருங்க. இல்லனாலும் பரவாயில்ல, நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 23ஓட ஃபுல் பிரேக் டவுன் தான் பார்க்க போறோம். கவர் பேஜ்ல ஆரம்பிச்சு டு பி கண்டினியூட் பேஜ் வரைக்கும் என்னென்னலாம் டீடைல்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். சோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. கெட் ரெடி ஸ்னோபீஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம்.領域展開無料空襲இது போர்ட்டோ டூ ப்ளூ வார்டெக்ஸ் வால்யூம் 5ஓட கவர் பேஜ். இந்த வால்யூம்ல 4 சாப்டர்ஸை கவர் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல புக்கை ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த கவர் பேஜ்ல 5 சிஞ்சூஸ் ட்ரீயை சேர் மாதிரி யூஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டு புக் படிக்கிறாங்க. இதுல ஜூராக்கு மட்டும் தான் புக் படிக்க தெரியும், மத்த எல்லாரும் அதை கவனிக்கிறாங்க. ஹிடாரி மட்டும் இது எதுலயுமே கலந்துக்காம அங்கிட்டு திரும்பி நிக்கிறான். இது ஜூரா படிக்கிற யூஷுவல் புக் மாதிரி தான் தெரியுது. இல்லனா இந்த மங்காவை நம்ம படிப்போம்ல அது மாதிரி பிரசன்ட் பண்ணி சிஞ்சூஸை வச்சு கவர் பேஜ்ல 4th வால் பிரேக் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? இந்த வால்யூமோட டைட்டில் பிகாஸ் ஆஃப் லவ். இதுல முழுக்க முழுக்க மட்சூரியோட லவ் கோனாமாருக்கு எக்ஸ்பிரஸ் பண்றத சொல்ற சாப்டர்ஸ் தான் கவர் பண்ணிருப்பாங்க. சாப்டர் 17, 18, 19, 20 இந்த 4 சாப்டர்ஸ் தான் இந்த புக்குக்குள்ள கவர் ஆயிருக்கும். சோ இப்போ சாப்டர் 23 போலாம். சாப்டர் 23ஓட கவர் பேஜ்ல ஜூராவை காமிக்கிறாங்க. எஸ், இந்த சாப்டர் ஃபுல்லா ஜூராவோட சம்பவமா தான் இருக்க போகுது. மேபி என்னோட கெஸ் படி அடுத்த சாப்டரோட கவர் பேஜ்ல கவாக்கியை பிளேஸ் பண்ணணும், இல்லனா கவாக்கியும் பொருட்டோவும் ஒன்னா நிக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. இந்த சாப்டரோட டைட்டில் த ஸ்ட்ராங். இந்த டைட்டில் யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா கவாக்கிய தான். இந்த சாப்டரோட மெயின் கேரக்டர்ஸ் இவங்க 2 பேர், ஜூராவும் கவாக்கியும் தான் அப்படிங்கறத கவர் பேஜ்ல ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. சாப்டரோட ஓப்பனிங்ல மிட்சுகி சேஜ் மோட்ல ரியூ சமன் பண்ண கிளாக்ரிம்ஸ் எல்லாம் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தூரத்துல இருந்து கோனஹாமாரு மட்சுரியோட தான் பல்பை எடுத்துக்கிட்டு மிட்சுகியை நோக்கி ஓடி வரான். பொருட்டோ மட்சுரிய ஒரே வெட்டா வெட்டி அவளை கொன்னு அந்த தான் பல்பை வர வச்சான். ஆக்சுவலா பொருட்டோ அங்க வந்திருக்கவே கூடாது. அவன் எப்ப வெளியே வருவான், அவனை எப்ப போட்டு தரலாம் அப்படின்னு ஜூரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி மட்டும் ஜூரா பொருட்டோவை கொண்டுட்டா டிவைன் ட்ரீ வளர்ந்து உலகம் அழிஞ்சிரும். ஆக்சுவலா இது அவனுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தும் தன்னோட உயிரை பணையம் வச்சு லேண்ட் ஆஃப் விண்டோட மண்ணுல கால் வைக்கிறான். கால் வச்சு அடுத்த செகண்டே ஜூராவும் அங்க என்டர் ஆகிருப்பான். அவங்கிட்ட இருந்து கோனஹாமாரை காப்பாத்தி தான் பல்பை எடுத்துட்டு போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுபடியே கோனஹாமாருவும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இங்க வந்திருக்கான். சாரடாவை ஹிடாரி கிட்ட இருந்து காப்பாத்த கோனாவுக்கு பொருட்டோ வந்தப்போ கோனஹாமாரு கிட்ட நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி சொல்லியிருப்பான். அதுக்கு கோனஹாமாரு நீ எனக்கு ஆர்டர் போடுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா இங்க பொருட்டோ பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம அந்த தான் பல்பை எடுத்துக்கிட்டு ஓடி வந்திருக்கான். கோனஹாமாரு நினைச்சிருந்தா நீ என்னடா சொல்றதுன்னு ஜூரா கூட ஃபைட் பண்ணிருப்பான். ஆனா அந்த இடத்துல கோனஹாமாரு பொருட்டோட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறான். ஏன்னா அவனுக்கு பொருட்டோ மேல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை வருது. இங்க மிட்சுகி நார்மல் ஃபார்முக்கு மாறி மயக்க நிலையில கிடக்கிற சாரடாவை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்போ கோனஹாமாரு அங்க ரீச் ஆயிடுறான். அராயா யோடாவை தூக்கிக்கிட்டு ரியூவோட தான் பல்பையும் எடுத்துக்கிட்டு ஷின்கி மரமா மாறின இடத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி மிட்சுகி கோனஹாமாரு கிட்ட சொல்றான். பொருட்டோ லேண்ட் ஆஃப் விண்டுக்குள்ள வந்த அடுத்த செகண்டே ஜூரா ஒரு கிளாக்ரிமோட கிளாமார்க் மூலமா அங்க வந்திருப்பான். அதை லாஸ்ட் சாப்டர்ல நீங்க பாத்திருப்பீங்க. பொருட்டோ இருந்த இடத்துக்கிட்ட எந்த கிளாக்ரிம்ஸும் இல்ல. இங்க ரியூ சமன் பண்ண கிளாக்ரிம் மூலமா வந்திருப்பான். ஜூரா இங்க வந்த டைம்லலாம் ரியூ ஆல்ரெடி டெட். அவனோட தான் பல்ப் அவன் தலைக்கு மேல அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கு. இருந்தும்
அவன் அதை ஒரு பெரிய விஷயமா கூட கண்டுக்காம நேரா பொருட்டோ இருக்கிற லொகேஷனுக்கு பறந்து வந்தான். அந்த ஒரு செகண்ட் அவன் மனசுல என்ன ஓடி இருக்கும் அப்படின்னு சும்மா யோசிச்சு பார்த்தா, பொருட்டோவை கொண்டுட்டா அப்புறம் நம்மளை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு இங்க பலசாலி எவனும் இல்ல. கவாக்கிய கூட ஒரே குத்துல மயக்கம் போட வச்சிடலாம். மத்தவங்க எல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. இவனுக்கு தான் பல்பை எடுத்துக்கிட்டு எங்க ஓடினாலும் இவனுங்கள்ட்ட இருந்து ஈஸியா எடுத்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் பொருட்டோவை கொல்லணும், அப்பதான் நம்ம வேலை ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஜஸ்ட் அவன் என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு தியரி தான். இந்த விஷயத்த மிட்சுகி கோனாமர் கிட்ட கேட்கறான். ஜூரோ இங்க வந்தான், ரியோவோட தான் பல்புக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சா, ஆனா அவன் அதை கண்டுக்காம நேரா நீங்களும் மட்சுரி சண்டை போட்ட இடத்துக்கு பறந்து வந்தானே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதுக்கு கோனாமரு மட்சுரி கொஞ்சம் விட்டுருந்தா என்னை கொன்றுப்பா. சரியான நேரத்துல பொருட்டோ தான் வந்து என்னை காப்பாத்தினான். பொருட்டோ வந்து அடுத்த செகண்டே ஜூராவும் அங்கே லேண்ட் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்சு ஜூராவுக்கு அவனுங்க ஆளுங்களை திரும்ப உயிரோட கொண்டு வரதை விட பொருட்டோவை கொல்றதுதான் முக்கியமான வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மிட்சுகி நம்ம வேணா போய் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுவோமான்னு கேட்க, அதுக்கு கோனாமரு நமக்கு இப்ப இருக்க ஒரே முக்கிய வேலை இந்த தான் பல்ப் எல்லாம் யாருக்கும் கிடைக்காம பத்திரமா பாதுகாக்கிறது தான். இந்த விஷயம் பொருட்டோக்கு நல்லா தெரியும். நம்ம இப்போ உடனடியா இங்கிருந்து போய் எல்லாரும் ஒரே இடத்துல ஒண்ணு சேரணும். இது எல்லாமே பொருட்டோட பிளான் தான். இப்போ நம்ம அவன் சொல்றதை நம்பிதான் ஆகணும், நமக்கு வேற வழி இல்ல. அவங்க கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஒரு பக்கம் என்னடான்னா பொருட்டோவை கொன்னே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்ச மிட்சுகியே இப்ப பொருட்டோக்கு உதவி பண்ணலாமான்னு கேட்கறான். இன்னொரு பக்கம் பொருட்டோவை கைது பண்ணி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்ச கோனாமரு இப்போ பொருட்டோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்றான். போற போக்க பார்த்தா நருட்டோவோட டாக்னோ ஜுட்சுல பொருட்டோ பெரிய ஆள் ஆயிடுவான் போலயே. ஆனா அது மட்டும் நடக்காது. மத்த ஜுட்சுல வேணா பொருட்டோ நருட்டோவை சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆனா டாக்னோ ஜுட்சுன்னு வந்துட்டா அதுல நருட்டோவை அடிச்சுக்க நருட்டோவாலே முடியாது. இந்த பக்கம் பொருட்டோ செம்ம அடி வாங்கி வயிற்றுல காயத்தோட நிக்கிறான். அந்த காயனால உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்ல, ஆனா காயம் கொஞ்சம் பலமா இருக்கு. பொருட்டோ அந்த வலியை பொறுக்க முடியாம நின்றுட்டு இருக்கான். பொருட்டோ கிட்ட அவன் மாஸ்டர் பண்ணதுலயே ஒரு பவர்ஃபுல்லான ஜுட்சுனா அது உசுகிகோ தான். ஆனா அதையே ஜூரா அசால்ட்டா உறிஞ்சி எடுத்துட்டான். இப்போ ஜூராவை எதிர்த்து அவனை வீழ்த்துறதுக்கு பொருட்டோ கிட்ட கைவசம் எந்த ஜுட்சுவும் இல்ல. அவங்கிட்ட இப்ப இருக்க ரெண்டே சான்ஸ், ஒன்னு கென் ஜுட்சு, இன்னொன்னு தாய் ஜுட்சு. ஜூராவும் மாத்துக்கட்டுல பீஜு பாம்பு சர மாதிரி அசால்ட்டா இறக்கிட்டு இருக்கான். பொருட்டோவும் ஃபிளையிங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணி டாச் பண்ணிக்கிட்டே இருக்கான். பீஜு பாம்பு கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் என்னன்னா டார்கெட்டை எய்ம் பண்ணி அடிக்கிறது. மைனஸ் என்னன்னா அதுவும் எய்ம் பண்ணி அடிக்கிறது தான். எய்ம் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு ஜுட்சுக்கு ஃபிளையிங் ரேஜின் மாதிரி ஒரு ஜுட்சு கிட்ட வேலைக்கு ஆகாது. அதை யூஸ் பண்றவங்கள பீஜு பாம்பு மூலமா டச் கூட பண்ண முடியாது. சோ ஜூரா ஒரு ஐடியா பண்ணி பொருட்டோ ஏர்ல இருக்கும்போது கரெக்டா பீஜு பாம்பை ஃபயர் பண்றான். ஏன்னா ஏர்ல இருக்கும்போது அவளை ஈஸியா டாச் பண்ண முடியாதுல்ல, அதனாலதான். ஆனா பொருட்டோ அப்பவும் ஒரு பக்கா பிளான் போட்டு குழாயை வீசி அது மூலமா பொருட்டோ அங்க டெலபோர்ட் ஆகியிருப்பான். ஃபர்ஸ்ட் படிக்கும்போது அது டெலபோர்டேஷன் தான் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அதை ஃபோக்கஸ்டா நோட் பண்ணி பார்க்கும்போது தான் அது குணாய் கிடையாது, குணாய்க்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்க பொருட்டோ. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சு மூலமா பொருட்டோ குணாய்க்குள்ள ஒளிஞ்சிருக்கான். அந்த குணாய் ஜூரா பக்கத்துல வந்து டக்குன்னு மறைஞ்சு சடனா ஜூராக்கு பின்னால பொருட்டோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறான். இதை கொஞ்சம் கூட ஜூரா எதிர்பார்க்கல. அப்போ பொருட்டோ இதாண்டா சான்ஸ்னு கட்டானாவை உருவி ஜூராவை ஒரே சீவா பாக்குறான். ஆனா ஜூரா டக்குன்னு பொருட்டோவோட ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி அந்த கட்டானாவை அவனோட கிளா மூலமா தட்டி விடுறான். இப்போ பொருட்டோ கையில எதுவுமே இல்ல. ஜூராவும் அவனோட உல்வரின் கிளாவை பொருட்டோ வயிற்றிலே இறக்கி சோலியை முடிக்க பாக்குறான். அப்போ பொருட்டோவால எங்கேயும் டாச் பண்ண முடியல. ஏன்னா இது நடக்கிறது எல்லாமே ஏர்ல, அந்தரத்துல. பொருட்டோட கட்டானா அப்போ மேல இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கு. அப்போ பொருட்டோ ஃபிளையிங் ரேஜில கேஷ் பண்ணி ஜூரா அட்டாக்ல இருந்து மிஸ் ஆகி அந்த கட்டானா கிட்ட டிராவல் ஆகி கட்டானாவை சடக்குன்னு பிடிச்சு படக்குன்னு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஜூராவோட காலை வெட்டி வீசிடுறான். இதனால பயங்கர டென்ஷன் ஆன ஜூரா சர மாதிரியா பொருட்டோ அட்டாக் பண்றான். பொருட்டோவும் என்னால இவனை ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு கீழே விழுக போறான். அப்போ ஜூரா அவன் கையை பிடிச்சு க்ளோஸா வச்சு பீஜு பாம்பை பொருட்டோ மண்டையில இறக்க பாக்குறான். பீஜு பாம்பை வச்சு லாங் ஷாட் அடிச்சாதானே ஃபிளைங் தண்டர் காரை வச்சு மிஸ் ஆகிற க்ளோஸ்ட் ரேஞ்சில லாக் பண்ணி அடிச்சா எப்படி தப்பி பண்ணு பீஜு பாம்பை ஷூட் பண்ண அதை கேதர் பண்றான். பொருட்டோட கையை பிடிச்சது ஜூராக்கு வசதியோ இல்லையோ பொருட்டோக்கு நல்ல வசமான வசதியா போச்சு. டக்குன்னு சிங்கிள் ஹேண்ட்ல ஹேண்ட் சைன் பண்ணி லைட்னிங் பர்பிள் ஜுட்சுவை கேஷ் பண்ணி ஜூராவோட உடம்புல இறக்கிறான். சடனா திணறி போன ஜூரா பொருட்டோ கையை விட்டுறான். பொருட்டோவால சுத்தமா முடியல. உடம்பு ஃபுல்லா பயங்கரமா காயம் ஏற்பட்டிருக்கு. இருந்தும் அவன் நிக்கிறான். அதை பார்த்த ஜூரா, நீ பாக்குறது கொஞ்சம் மந்தமா இருக்க மாதிரி இருக்கே, உன்னை சாவடி அடிச்சு அப்புறம் மேல பீஜு பாமா இறக்குறேன் அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் கோனாமாரும் மிட்சுகியும் சாரடாவை தூக்கிக்கிட்டு பொருட்டோ சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு வழியா பொருட்டோ சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு கோனாமாரு சொல்ல, அதுக்கு மிட்சுகி இங்க எதுக்கு வர சொன்னா அப்படின்னு கேட்க, என்கிட்ட எதுவும் கேட்காத, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கோனாமாரு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜூரா சொன்ன மாதிரியே பொருட்டோ சாவடி அடிக்கிறான். அடிச்சுட்டு பீச்சு பாமா அவன் மேல ஷூட் பண்றான். இந்த வாட்டி பிளாஸ்ட் கொஞ்சம் பெருசு இருந்தாலும் இதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். எப்படி இதுல தப்பிச்சிருவான்னு தெரிஞ்ச ஜூரா பொருட்டோ சுதாரிக்கிறதுக்குள்ள அவனை முடிச்சிருவான்னு பொருட்டோக்கு பின்னாடி வந்து அவனை அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா டக்குன்னு பொருட்டோ அவனை சென்ஸ் பண்ணி கட்டானாவால அவன் அட்டாக்க ஹோல்ட் பண்றான். ஜூரா அடிச்ச வேகத்துல அந்த கட்டானாலேயே கிராக் விழுந்துருச்சு. ஆனா அது சாதாரண கட்டானா இல்ல, அந்த ஸ்வாடுக்கு பேரு குசானாகி ஸ்வாட். இதை ஒரோச்சு மாதிரி தான் கண்டுபிடிச்சது. ஆனா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்வாடு கூட.
அது அப்படியே கை மாறி சாஸ்கே கிட்ட வந்துச்சு. இப்போ பொருட்டோ கிட்ட இருக்கு. தான் மாஸ்டர் தன்னை நம்பி கொடுத்த ஸ்வாட்ல கிராக் விழுந்ததை பார்த்த பொருட்டோக்கு ஒரு செகண்ட் மனசே இல்ல. அப்ப பொருட்டோ அசந்த கேப்ல ஜூரா அவனை ஒரு ரேக்குக்கு அந்த ஹைட்ல இருந்து ஃபுல் ஸ்பீட்ல நிலத்துல வந்து மோதிடுறான். அவனால இந்த முறை எந்திரிக்க முடியல. இன்னொரு பக்கம் எய்டாவும் கஷின்கோஜியோ அவங்க பவர்ஸை வச்சு இங்க நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ எய்டா இந்த நிலைமையில கண்டிப்பா பொருட்டோ செத்துருவான், என்னால இனிமே இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றா. அங்க கஷின்கோஜி தலையில கையே வச்சுட்டாரு. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஹே கஷின்கோஜி, உனதான் ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு எய்டா சொல்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா, எனக்கு ஏதோ அப்டேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரோட பிரசன்ஸோட விஷுவல் அவர் முன்னாடி அப்பியர் ஆகி புது காட்சிகள் அவர் கண்ணுக்கு தெரியுது. இது வரைக்கும் அவர் எவ்வளவோ பாசிபிலிட்டியா பார்த்திருக்காரு, ஆனா அது எதுலயுமே இந்த விஷுவல் இல்ல. இது புதுசா இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லி குழம்பி போய் பார்க்கறாரு. அவர் பார்க்குற விஷுவல்ல சில டீடைல்ஸ் இருக்கு. ஒரு ஃப்ரேம்ல ஈனோஜின் நெத்தியில ரத்த சொட்ட சொட்ட கஷின்கோஜி இருக்கிற ஹிடவுட்ல நின்னுட்டு இருக்கான். இவன் எப்படி இங்க வந்திருப்பான் அப்படின்னு சுத்தமா ஐடியா இல்ல. ஃபுல்லா கவரா இருக்கு. கஷின்கோஜி கென்ஜுட்சு மூலமா அந்த ஹிடவுட்டுக்கு என்ட்ரன்ஸே இல்லாத மாதிரி ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி இருக்க ஈனோஜின் எப்படி இங்க வந்திருப்பான்? ஒருவேளை கஷின்கோஜியோட டோட அவன் கண்டுபிடிச்சு அவர் அசந்த நேரத்துல அதை வச்சு ரிவர்ஸ் சம்மன் பண்ணி இங்க வந்திருப்பானோ என்னமோ. இன்னொரு ஃப்ரேம்ல ஹீமோவை காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவளோட பேக்ரவுண்ட பார்க்கும்போது அவளும் லேண்ட் ஆஃப் விண்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். புழுதி பறக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் இருக்கு. சோ அடுத்த சாப்டர்ல இந்த ஜூரா ஃபைட்ல ஹீமோவையும் குராமாவோட என்டர் ஆயிருவான்னு நினைக்கிறேன். இன்னொரு ஃப்ரேம்ல ஜூரா ஒரு கண்ணை புத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல புருட்டோ கீழே விழுந்து கிடக்குறான். அப்போ ஜூரா கண்ணை காயமாக்கினது யாரு அப்படின்னு திகச்சு போய் பாக்குறாரு கஷின்கோஜி. ஹே என்னாச்சு, உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு ஈடா கேட்க மெய் மறந்து அதிர்ச்சியில உட்கார்ந்து இருக்காரு கஷின்கோஜி. புருட்டோவோட இந்த பக்கம் சுத்தமா நகரக்கூட முடியாத நிலைமையில கிடக்குறான். அப்படி இருந்தும் அவன் விட்டு கொடுக்குற மைண்ட் செட்ல இல்ல போல. மறுபடியும் கட்டானவ டைட்டா பிடிக்கிறான். அதை பார்த்த ஜூரா, நீ ரொம்ப டஃப்பான ஆளா தான் இருக்க, உன்னை இப்பவே முடிச்சுட்டா நல்லது அப்படின்னு அப்படியே நின்ன இடத்துல இருந்து ரிவர்ஸ் கியரை போட்டு மேல பறந்து போறான். அங்க இருந்து பீஜு பாம்பை இறக்கி பொருட்டோ கதையை மொத்தமா முடிக்கலான்னு பாக்குறான். பொருட்டோ சாக போறான், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கல ஜூராவோட பொறாமண்ட வழியா ஒரு ரிசீவர் ராட் இறங்கி அவன் எந்த கண்ணுல பீஜு பாம்பை கேதர் பண்ணிக்கிட்டு இருந்தானோ அந்த கண்ணு வழியா அந்த ராட் வெளியே வருது. இதை யாரா பண்ணது அப்படின்னு பார்த்தா கவாக்கி ஜூராவோட முதுகுல நின்னு அவன் பொடனியோட அந்த ரிசீவர் ராட் ஒரே சொருகா சொருகி இருக்கான். இதை வச்சுலாம் உன்னை கொல்ல முடியாது தானே, ஏன்னா நீ ஒரு கொடூரமான மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி அவரோட என்ட்ரியை கொடுக்குறாங்க. இந்த சாப்டரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூஸ்பம்ஸ் மூமெண்ட்னா அது இதுதான். சும்மா தரமான என்ட்ரி இறக்கிருக்கானுங்க. நான் கூட கவாக்கி இப்படி எல்லாருக்கும் அடி வாங்க விட்டுருவாங்க, அவங்களோட டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கவாக்கியோட ஃபுல் பவரே லாக் பண்ணி வச்சிருந்திருக்கான் இந்த அமேடோ. இப்பதான் அதை அன்லாக் பண்ணிட்டு இங்க வந்திருக்கான். இந்த பக்கம் கஷின்கோஜிக்கு இன்னொரு விஷயம் தெரியுது. அதுல ஒரு ஃப்ரேம்ல டேமோடுக்கும் மமுஷிக்கும் ஃபைட் நடக்க போகுதுங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இன்னொரு ஃப்ரேம்ல சாரடாவும் ஹிடாரியும் அகைன் ஒரு கிளாஷ் போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த முறை சாரடாக்கும் ஹிடாரிக்கும் ஃபைட் நடந்தா அது சும்மா சப்பையெல்லாம் இருக்காது. சாரடா சோலோவாவே இந்த முறை ஹிடாரியை சமாளிப்பான்னு நினைக்கிறேன். அவளோட மாங்கிக்கு ஷெரிங்கனை ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சா. இதெல்லாம் பார்த்துட்டு கஷின்கோஜி கவாக்கி இந்த சண்டைக்குள்ள வருவாங்கிற மாதிரி எந்த பாசிபிலிட்டிலையுமே இல்லையே, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த 6 நாள்ல இப்பதான் முறை இந்த புது பாசிபிலிட்டிஸ் மாதிரி இருக்கு. போட்டோ தான் இந்த 6 நாளுக்குள்ள கவாக்கி கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆகுறாரு. இந்த பக்கம் மிட்சுகி ஏதோ சென்ஸ் பண்றா. அப்பதான் அவனுக்கு தெரிய வருது போட்டோ ஏன் இங்க அவங்கள வர சொன்னா அப்படின்னு. போட்டோ அவனோட ஒரு மெட்டல் சிம்பிள் ஒன்ன இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கான். அது மூலமா இங்க அவங்கள ட்ராக் பண்ணி வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக. அப்படிதான் டெல்டா அவங்க 3 பேரையும் கண்டுபிடிக்கிறா. மிட்சுகி, கொனஹாமாரு, சாரடா பரவாயில்ல, அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு அடியும் படல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி இந்த பக்கம் ஜூரா கவாக்கியை பிடிக்க பாக்குறான். ஆனா கவாக்கியோட ஸ்பீட ஜூராவால மேட்ச் பண்ண முடியல. ஜூராவும் கவாக்கி முன்ன இருந்ததை விட பவர்ஃபுல் ஆகிட்டான் அப்படிங்கறத சென்ஸ் பண்றான். இது எப்படி சாத்தியமாச்சு, எப்படி நீ இவ்வளவு பவர்ஃபுல் ஆன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். கவாக்கி ஜூராக்கு பின்னாடி டெலபோர்ட் ஆகி அவன் உடம்புலயே சர மாதிரியா ராட இறக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொருட்டோ உடம்புல ஜூரா சர மாதிரி அடிச்சானே, அதே மாதிரி இத பிரதர்ஸ் ரிவெஞ்ச் கூட வச்சுக்கலாம். மறுபடியும் ஜூரா ஒரு பீச் பாம்பை கிரியேட் பண்ணி கவாக்கியை நோக்கி ஷூட் பண்றான். ஆனா அவ அதுல இருந்து மிஸ் ஆகி அங்க இருந்து டெலபோர்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்கிற பொருட்டோ பக்கத்துல வந்து நிக்கிறான். அப்போ கவாக்கி பொருட்டோவை பார்த்து, டே உதவாக்கற தம்பி, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்க போற, எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு பொருட்டோ, நீ தாண்டா லேட்டா வந்த என் சிப்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி கலாய்ச்சிக்கிறாங்க. அப்போ கவாக்கி, நீ கொஞ்சம் உன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு கண்ட்ரோல்ல இரு, ஒருவேளை நீ கண்ட்ரோல்ல இழந்த உன்னை அங்கேயே கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவாக்கி அவனோட கார்மாவை அனலைஸ் பண்றான். பொருட்டோட கார்மாவும் அதுக்கு லைட்டா ரியாக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு பொருட்டோ வேற இந்த கண்டிஷன்ல இருக்கான். அதுவும் இல்லாம கார்மா வேற ரியாக்ட் ஆகுது. அவனோட கண்ட்ரோல் லாஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி லாஸ் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்க மோமோஷிக்கு வெளியே வர கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. சும்மா ஒரு கெஸ் தான். அடுத்த சாப்டர்ல மோமோஷிக்கு வந்து எவன்டா என் வெசல் மேல கை வச்சது அப்படின்னு ஜூராவை போட்டு சிங்கிள் ஹேண்ட்ல செதற விடுவான் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு இதை பத்தி என்ன தோணுது? மோமோஷிக்கு வருவானா மாட்டானா? அப்ப பொருட்டோ என்ன பத்தி எல்லாம் யோசிக்காத, அவனை முடிச்சிரு
அப்படின்னு சொல்ல கவாக்கியும் ரிசீவர் ராடோட தயாராகிறான். ஆப்போசிட்ல ஜூரா ஜெட்டு வேகத்துல ஒத்த கண்ணு போன காண்டுல கவாக்கியை நோக்கி வந்துட்டு இருக்கான். அதோட சாப்டரை முடிச்சிடறாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த சாப்டர் இந்த சாப்டரை விட பிளாஸ்டா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பொருட்டோக்கு கார்மா அன்லீஷ் ஆகி மோமோஷிக்கு வெளியே வராம பொருட்டோ அதை கண்ட்ரோல் பண்ணாலும் கூட அவன் அந்த கார்மாவை யூஸ் பண்ணி கூட ஜூரா கூட சண்டை போடலாம். அப்படி நடந்தா பொருட்டோவும் கவாக்கியும் சேர்ந்து ஜூரா அட்டாக் பண்ற மாதிரி ஸ்டோரி இருக்கும். அப்படி நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா மோமோஷிக்கு கூட நருட்டோ சாஸ்கேவும் ஃபைட் பண்ணாங்கல்ல, அதை ரீக்ரியேட் பண்ற மாதிரி சீக்வன்ஸ் அமைய கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே ஷினோபிஸ், வீடியோ எனக்கு வந்துட்டோம். சாப்டர் 23 பத்தியும் இந்த வீடியோ பத்தியும் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அனிமி லவர்ஸ், அனிமி கன்னிஸா இருந்தீங்கன்னா நம்ம கிளான் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கிளானோட ஷினோபி ஆயிக்கோங்க. அடுத்தடுத்து வேகமா வீடியோ போட கண்டிப்பா ட்ரை பண்றேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. சயோனரா ஷினோபிஸ்.